அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன் ஐசிடிஎஸ் ஆப்பில் ஒரு குழந்தைய புதுசாக எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணாவே உங்களுக்கு இப்படி தான் வந்து நிற்கும். மெடிக்கல் இன்டர்வென்ஷன், பார்வையிடல், பயனாளர் இறப்பு. இப்போ நம்ம பார்வையிடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கிற ரெகுலர் பெனிஃபிஷரியெல்லாம் வந்துடுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் தேடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேடலுக்கு நேராக மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அப்பா இல்லை அம்மா பேர் போட போகிறோம் அப்படின்னா, இப்போ அப்பா பேர் போட போகிறோன்னா இங்கே அப்பாங்கிற உறவு முறையை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் அம்மா பேர் போட்டு நான் பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே அம்மான்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் அம்மாவை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பேர் வந்து காயத்ரி. காயத்ரிங்கிறத டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அவங்களோட மொபைல் நம்பர், ஓகேங்களா, இப்போ கரண்ட்டில் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ஓகேங்களா, மொபைல் நம்பரை போட்டு நான் பதிவு பண்ணி அடுத்தது கொடுத்துட்டேன். இப்போ காயத்ரியோட ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே பதிவு பண்ணணும். இப்போது இந்த காயத்ரிங்கிறவங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லாமல் நம்ம இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. ஸோ இங்கே ஆதார் நம்பரும் கரெக்டாக பதிவு பண்ணால் மட்டும்தான் இங்கே அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ அடுத்தது கதவு எண். ஓகேங்களா. கதவு எண் பார்த்தீங்கன்னாலும் கதவு எண் போட்டால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். ஓகேங்களா. கதவு எண் போட்டாச்சு. ஓகேங்களா. அடுத்து கொடுத்துரும் தெரு பேர். வெற்றிவேல் நகருங்கிறத பாருங்க. வெற்றிவேல் முருகன் நகருங்கிறத ஃபுல் தெரு பேரை நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போது சமர்ப்பிக்கவுங்கிறத கொடுத்துடணும். சமர்ப்பிக்கவும்னு கொடுத்தோம்னே குழந்தையோட பேர் கேட்கும். குழந்தையோட பேர் வந்து தியாலினி. ஸோ இங்கே குழந்தையோட பேரை நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. தியாலினிங்கிற குழந்தையோட பேரை இங்கே டைப் பண்ணாச்சு. டைப் பண்ணிட்டு அடுத்து கொடுத்தோன்னே குழந்தையோட ஆதார் நம்பர். குழந்தைக்கு ஆதார் நம்பர் இருந்தால் நம்ம இங்கே பதிவு பண்ண போகிறோம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா. அடுத்து கொடுத்தா போயிடும். குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு கேட்கும். தியாலினி வந்து பெண் குழந்தை. ஸோ அதனால் இங்கே பெண்ணுங்கிறத கிளிக் பண்ணுறோம். அடுத்தது வந்து தியாலினியோட பிறந்த தேதி கேட்கும். ஓகேங்களா. பிறந்த தேதியை வந்து நம்ம பதிவு பண்ணணும். ஓகேங்களா. 2/12/21ங்கிறத பதிவு பண்ணியாச்சு. இங்கே கன்ஃபார்முங்கிற கேட்குது பார்த்தீங்களா, அந்த கன்ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு இங்கே அடுத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை அடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இது ஐசிடிஎஸ் பயனாளியான்னு கேட்கும். நம்ம ஆம்னு கொடுத்துட்டு நம்ம சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கவுடனே இந்த குழந்தையோட இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஹைட்டு வெயிட்டு கேட்கும். ஓகேங்களா. பாருங்கள், ஹைட்டு போட்டுட்டேன். வெயிட்டு வந்து 9 கிலோ. வெயிட்டையும் நான் போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து கொடுத்தோன்னே இந்த குழந்தைக்கு ஆர்சிஹெச் ஐடி நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம பதிவு பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே கீழே அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நம்ம இங்கே போயிடலாம். இப்போது ஒரு வேளை நம்ம இந்த போடுறதுல ஏதாவது டேட்டா தப்பு பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் பின் செல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின் செல்லில் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போட்டதில் ஏதாவது டேட்டா தப்பாக இருந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஆர்சிஹெச் ஐடி நம்ம குழந்தைக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதை விட்டுறலாம். விட்டுட்டு இங்கே கீழே பாருங்கள் அடுத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்துங்கிறத கொடுத்தாச்சு. இங்கே ஐசிடிஎஸ் பயனரான்னு கேட்குது. ஆமாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு கீழே பாருங்கள் அடுத்து நம்ம கொடுத்துறோம். இப்போ இந்த குழந்தைய பற்றி நம்ம ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைய பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஏதாவது குறிப்பு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்த நம்ம எம்டியாகவே விட்டுறலாம். விட்டுட்டு இங்கே பாருங்கள் கீழே சமர்ப்பிக்கவும் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சமர்ப்பிக்கவுங்கிற கொடுத்துறோம். ஓகேங்களா. சமர்ப்பிக்கவும்னு கொடுத்தோன்னே என்ன வருது அப்படின்னா இன்னும் ஒரு குழந்தையை சேர்க்க அப்படின்னு வருது. ஸோ இந்த அம்மாவுக்கு, காயத்ரிங்கிற அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை இருந்தது அப்படின்னா இங்கே நான் ஆம் கொடுத்து
நம்ம பதிவு பண்ணுவோம். ஸோ இந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னா பாருங்கள், தியாலினி விவரம் சேமிக்கப்பட்டது. இதே பெற்றோருக்கு இன்னொரு குழந்தை சேர்க்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இது இன்னொரு குழந்தை சேர்க்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அப்போ இன்னொரு குழந்தை சேர்த்தணும் அப்படின்னா ஆம் கொடுங்க. இல்லை எனக்கு சேர்த்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இல்லைங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் மேலும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலுமில் போய் ஒத்திசைவு கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ க்ரீன் டிக் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆனோடனே இப்போ இந்த குழந்தை தியாலினி வந்து இங்கே பதிவானது எப்படி பார்க்குறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே பார்வையிடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்வையிடலில் கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம தியாலினி இங்கே தேடல் அடித்தாலுமே நமக்கு வந்துடும். பாருங்கள், தியாலினி 1 வயசு 2 மாதம், அம்மா பேர் காயத்ரி. ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே பதிவு பண்ணியாச்சு. நம்ம அந்த குழந்தைக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஹைட்டு வெயிட்டும் நம்ம இங்கே போட்டு பதிவு பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஒரு குழந்தைய டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் பதிவு பண்ணோம். பதிவு பண்ண குழந்தைய இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.